நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த காட்சியை பார்க்கிறோம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் நடக்கும் அரசியலமைப்பு தினம் கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் மோடி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அங்கு அதிக அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நடக்கும் அரசியலமைப்பு தினம் கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். தற்போது துணை ஜனாதிபதி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சியையும் பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அங்கு அதிக அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று துணை ஜனாதிபதி பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு தின கொண்டாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த அரசியலமைப்பு தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அங்கு அதிக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று துணை ஜனாதிபதி பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அந்த கொண்டாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு கொண்டாட்ட விழாவில் துணை ஜனாதிபதி உரை நிகழ்த்தி வருகிறார். இந்த அரசியலமைப்பு தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்போது பேசிய துணை ஜனாதிபதி, ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அதிக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அரசியலமைப்பு தின கொண்டாட்டத்தில் அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அங்கு அதிக அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று துணை ஜனாதிபதி தன்னுடைய உரையின் போது பேசியிருக்கிறார். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார்கள். தற்போது துணை குடியரசுத் தலைவர் உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அருகில் பிரதமர் மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆகியோர், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் அமர்ந்திருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அங்கு அதிக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று தன்னுடைய உரையின் போது துணை ஜனாதிபதி பேசியிருக்கிறார். இந்த வகையாக நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு தின கொண்டாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வில் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இந்த கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அங்கு அதிக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று துணை ஜனாதிபதி தன்னுடைய உரையின் போது தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.